முட்டை மாஸ் பத்தி ஆமாவோட தான் அதிகமாக போகுது. நண்பர்களே வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னா 90s கிட்ஸின் ஃபேவரட் டிஷ் ஆனால் முட்டை மாஸ் கடைக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த கடை எங்கே இருக்குன்னா அம்பிகா தேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் வாசலில் தாங்க செயல்படுது. மக்களே, மதுரைனாலே மாசு, மதுரைக்கு ஃபேமஸ் அன்னையன் கடை முட்டை மாசு. அந்த மாதிரி இருக்குங்க அன்னையன் கடை முட்டை மாசு. அன்னையன் கடையில் முட்டை மாசு சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பர்களே. அப்படியே நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. இப்போ இங்கே என்னென்ன வகையான வடைகள் கிடைக்கும், கடை எத்தனை மணி டு எத்தனை மணி செயல்படும் அப்படின்றத கடைக்காரன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பர்களே. நம்ம கடை எத்தனை வருஷமா இருக்கு? 12 வருஷமா இருக்கு. எத்தனை மணில இருந்து எத்தனை? 1 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும். என்னென்ன ஐட்டங்கள்? சமோசா, முட்டை போண்டா, மிளகா பஜ்ஜி, வெங்காய வடை, ஆம வடை, உளுந்த வடை, எல்லா ஐட்டம் போடும். முட்டை மாஸ். இப்போ வந்து ரம்ஜான் நேரத்துக்காண்டி ஸ்பெஷலா எதுவும் போடுவீங்களா? ரம்ஜான்ல வாழைக்காய் பஜ்ஜி, ஆம வடை தான் அதிகமா போகும். நோம்பு கஞ்சிக்கு வேண்டி அதான் வாங்குவாங்க. எல்லா வடைக்குமே வந்து போட்டோன்னே வடை போட்டுருவீங்களா? இப்போ உளுந்த வடைக்கு ஆட்டோன்னே நம்ம போட்டோம்னாதான் வடை நல்லா பொறுப்பு நிறைய வரும். ஆம உடைக்குமே நீங்க ஆட்டோனே போட்டுருவோம். சூடு இல்லைனாலும் பரவாயில்ல, சாப்பிடுவாங்க. அதை வச்சு போட்டோம்னா மாவு புளிச்சிடும். நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா போட்டதான் எல்லாம் சுட சுட போடணும், சுட சுட ரெடி பண்ணணும். ஆமா, உடல் உழைப்பு அதிகமா இருக்கும். போட்டா போட முடியல. ஆமா, அப்பெல்லாம் கொஞ்சமா தீர தீர அப்படி கொஞ்சமா போட்டுக்கிட்டே இருக்குது. நைட்டு 8 மணி வரைக்கும் அப்படியே கொஞ்சம் சுட சுட அப்படியே கொஞ்சமா போட்டுக்கிட்டு இருக்கும். காலைல 1 மணிக்கு வரீங்க இல்லையா? மத்தியானம் 1 மணிக்கு வரும். வந்த உடனே ஆமோட போடுவோம், அப்புறம் உளுந்த வடை, அப்புறம் சோமாசு, மிளகா பஜ்ஜி, முட்டை போண்டா, இந்த ஐட்டம் அப்படியே கொஞ்சமா போட்டுக்கிட்டே இருக்கும். ஆமா, சூடா இருக்குண்ணே. ஆமா, அப்பப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சு போட்டுக்கிறது. நான் சொல்றேன். பார்த்தா தெரியும், கலர் மாறிடும், செவந்துடும். அண்ணன் ரொம்ப பிஸியாக இருந்தாப்புல, அதனால அவர்கிட்ட நிறைய டீட்டெயில்ஸ் கேட்க முடியல. நம்ம சேனலில் இந்த மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட வீடியோ அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு நண்பர்களே. மதுரையை சுற்றி இருக்கிற உணவுகள் மற்றும் சின்ன சின்ன தள்ளுவண்டி கடைகளை பற்றி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே.